எல்லாருக்கும் வணக்கங்க. டுடே மைலேஜ் செக்கிங் தான். ஸோ R15M மைலேஜ் தான் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருக்கிறேன். இப்போ தான் ஒரு ஹெச்பி பல்க்கை வந்து பார்த்தேன். சரி ஓகே, யூ-டர்ன் போட்டு போய் பெட்ரோல் போடுறேன்னு பார்த்தா யூ-டர்ன் போடுறதுக்கான யூ-டர்னே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட்டு உள்ள யூ-டர்ன் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ள பல்க் வந்து நம்ம பார்த்து பெட்ரோல் வந்து போட்டுட்டு மைலேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து செக் பண்ணுவோம். ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு ஃபுல் டேங்க்லேருந்து வந்து எவ்வளோ வந்து குறையுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இதோ பல்க் வந்து வந்துருச்சு. ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன், பல்க் எப்பண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மைலேஜ் செக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால். ஸோ இப்போ நம்ம மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு ஃபுல் டேங்க் வந்து அடிக்க போகிறோம். ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 3 பாயிண்ட் இருக்குது. ஓகே, சும்மா இருக்க டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, ட்ரிப் 1 77 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 0 பண்ணியாச்சு. இதுக்கு சுவிட்சஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நான் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குல்ல, தெரியுதோ? எஸ், ட்ரிப். இது அமுக்குனா ட்ரிப் வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து 0 ஆயிரும். ட்ரிப் 2 ஆல்சோ 0. ஓகே, ரெண்டுமே 0 பண்ணியாச்சு. இப்போ வந்து டேங்க்கை வந்து ஃபுல் பண்ண வேண்டியதான். ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணுங்களா. ஓகே, டோக்கியோ ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் ஆகிற. நல்ல மைலேஜ் கொடுக்கணுன்னா சரியா சமத்து பிள்ளையாக இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது. வெளுத்து விட்ருவேன். ஃபுல் பண்ணிடுவேன். மேலே வரைக்கும் ஃபுல் பண்ணிடுவேன். வெயிட் இன்னும் கொஞ்சம் போடுங்க, லைட்டாக. போதும், பஸ். ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. 600 டேங்க் பேக் வச்சுக்கிடும். ஒன் மோர் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு வந்து 0 பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்குது ட்ரிப் 1 வந்து 0 பண்ணியிருக்கிறோம். ஃபுல் டேங்க் வந்து பெட்ரோல் வந்து அடிச்சாச்சு. ஸோ ஒய் வி ஆர் வெயிட், லெட்ஸ் கோ. டோக்கியோ நல்ல மைலேஜ் கொடுக்கணும். டோக்கியோ சரியா? பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. ஒய் டிராஃபிக் எவ்வளோ நேரமாக போயிட்டுருக்குது. பாம்பு வால் மாதிரி உள்ளே பூந்து போயிடலாமா? போயிடும் உள்ள பூந்து. வழி. மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. எதுக்கு ஊர்வலம் போயிட்டுருக்குறாங்க? ஏதோ ஒரு வண்டி பிரச்சனைனால போயிட்டுருக்காங்களா, இல்லை மொத்த வண்டியுமே பிரச்சனையா? இதுக்குள்ளே போனால் நம்ம லாரி டயருக்குள்ளே தான் போகணும். இழுத்து விட்டுறாதரா புது பைக்கடா. வெயிட் இஸ் கும்பல் ஆஃப் கூர்காஸ். லாரி என்ன கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. அப்பா கிடச்சிருச்சுப்பா வழி. கண்ணாடி இஸ் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஐயோ, இந்த முக்குள்ளே போகாதே. கொஞ்சம் கேப் விட்டால் போயிடலாம். தலைவர் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரரு கொஞ்சம் கூட கேப் விடாமல் வந்துட்டுருக்காரு. அப்பா ஸ்லோ பண்ணிட்டாப்பா. ஐயோ சூப்பரு. மாட்டிக்கிட்டடா மாப்பிள்ளை. நீ காலைல ஏற்றிட்டு போயிடாதீங்கண்ணே. என்ன ஆஃப் ரோடிங்லாம் போகிறாங்க? சூப்பரு. எதுக்கு இப்போ இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு தெரியலையே. பிரிட்ஜுக்கு மேலே விடலை, அதுதான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த டிராஃபிக்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். எங்கே நம்ம போகிறோம்? மைலேஜ் செக் பண்ண போகிறோம். மைலேஜ் மட்டும் செக் பண்ணு. எங்கெங்கெல்லாமோ பார்த்துட்டு எதையாவது விட்டுறாதரா.
பிளாக்கு. என்ன சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. என்னடா பூந்தெல்லாம் போயிட்டுருக்கானா, இப்போல்லாம் இவன் பண்ண மாட்டானேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, வண்டி அப்படியே கைக்குள்ளே அப்படியே ஹேண்டியாக இருக்குது. என்ன சொல்கிறது, அப்படியே குட்டியாக க்யூட்டாக ஜம்முன்னு இருக்குது. அப்படி வந்து போயிடலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் டப்புன்னு தட்டி பிளாஸ்டிக் உடஞ்சி தெரிச்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ அழகு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அழகு தான் நண்பா. நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக அழகு தான், க்யூட்டு தான். அது இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட் மோடில் தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் மோடில் நம்ம இப்போ வந்து 6000 RPM கூட டச் பண்ணல, 5500 RPMலேயே வந்து 80. இந்த ரூட்டு வேறு மேடு மலமாக இருக்குது. எந்த ஸ்பீடு எதில் போகுதுன்னே தெரியல. ஓகே, அதாவது 5500 to 6000, 5000 to 6000 RPMலேயே நம்ம வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டுருக்கோம். 6000 டச் பண்ணிச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 80 km ஸ்பீடு வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 70 to 80 தான். ஸோ நான் வந்து 60 to 75 சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ 70 to 80 தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கிறோம். ஸோ இதில் தான் மைலேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீட் மோடில் 1000லேருந்தே வந்து RPM லிமிட் வந்து காட்டும். பட் ட்ராக் மோடில் வந்து 6000லேருந்து தான் வந்து RPMே வந்து காட்டும். அதனால குழந்தை கொண்டு போயிட்டுருக்குறாங்க பாவம். அதனால ஸோ 6000 நம்ம டச் பண்ணாமல் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரீட் மோட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராக் மோட் வந்து செக் பண்ணுவோம். மேபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செக் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது டக்குன்னு வந்து பார்க்க முடியும். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம டேங்க் ஃபுல் பண்ணி கரெக்டாக இப்போ 53.2 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கிறோம். ஒரு 80லே தான் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு 78 to 82 அந்த மாதிரி, அதாவது 18 வந்து ஆவரேஜாக வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்போது பெட்ரோலோட அளவு எவ்வளோ இருக்குன்னா ஃபுல்லு தான் வந்து காட்டுது. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட வந்து குறையில, ஃபுல்லாக வந்து காட்டிகிட்டு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. மழை வேற கரெக்டாக பெய்ய ஆரம்பிக்குது. நான் கொஞ்ச நேரம் பொறுத்தேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிடுவேன். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து மேகம் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் வந்து மேகம் வந்து இல்லை. கொஞ்சம் பொறுத்தேன்னு வச்சுக்கோயேன், நான் வாடு குடுக்குன்னு இந்த ஏரியாவை தாண்டி ஓடிடுவேன். ப்ளீஸ் பெய்யாத. ஏன்னா நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஃபேண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல. நனைஞ்சிச்சின்னா, ஷூலாம் நனைஞ்சிச்சின்னா நாத்தம் அடிக்கும்பா, ஓட்ட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல. கடவுளே ப்ளீஸ் ஸ்டாப் த ரெயின், ஜஸ்ட் ஃபார் ஒரு 15 minutes ஸ்டாப் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நான் கிராஸ் பண்ணிடுவேன். நவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த 100 kilometers இன் மைலேஜ் செக்கிங். பட் ஒரு பாயிண்ட் கூட வந்து ஃபியூல் சென்சாரில் வந்து குறையல. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது, ஃபுல் அப்படிங்கிறது தான் வந்து காட்டிகிட்டு இருக்குது. பட் 100 kilometers வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். பார்க்கலாம், எப்போ ஒரு பாயிண்ட் குறையுதோ அப்போ நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு ப்ரோ, ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து லாங்கான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக 155 கிலோமீட்டர் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் பெட்ரோலோட பாயிண்ட் வந்து ஒன்று கூட வந்து குறையல. என்ன நடக்குன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. என்னடா ஒரு பாயிண்ட் கூட குறைய மாட்டேங்குன்னு சொல்லி செம்ம ஆச்சரியமாக இருக்குது. 155 கிலோமீட்டர் வந்து இப்போ வந்து ட்ராவல் ஆகிருக்கிறோம். இந்த கிளைமேட் ரைட் பண்ணுறதுக்கு அப்படியே அமிர்தமாட்டம் இருக்குது. அப்படியே லைட்டாக இப்போ தான் மழை பெஞ்சு பிடிச்சிருக்குது. சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. என்ன டோக்கியோ செல்லக்குட்டி, 195 கிலோமீட்டர் ஓடிட்டேன், ஆனாலும் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட குறையலை. பிளாக்கோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி காட்டுறியா செல்லம்? அப்படி இல்லைன்னா நீ வந்து உண்மையிலே இப்படி தானா? உன்னை நம்ப முடியலையா? நீ இப்படி தான் சைலண்டாக இருப்ப, அப்புறம் கன்னை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிற்ப. ஒருவேளை சென்சார் சரியாக ஒர்க் ஆகலையா? டோக்கியோ உண்மையிலேயே ஒரு பாயிண்ட் கூட குறையலையா? இல்லை ஏதாவது கோல்மால் பண்ணுறியா? ஐயோ, மழை வேறு கொஞ்சம் வேகமாக பெய்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஹோட்டல் பார்த்தா அந்த சைடு ஒதுங்கிற வேண்டி தான், அப்படியே சாப்பிட்றலாம். டைமும் வந்து 2:30 கிட்ட ஆக போகுது. இங்கே வந்து செம்ம மழை. அதனால் என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த பெட்ரோல் பங்க்கில்.
அண்டு டோக்கியோ வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 198.9 கிலோமீட்டர் வந்து ஓடிச்சு. ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் வந்து ஒரு பாயிண்ட் கூட குறையலை. 195 வரைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து குறையலை. பட் இப்போ குறைஞ்சிருக்குது. மேபி சென்டரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ தான் குறைஞ்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு விங்ஸ் ஒன்று இருக்குது ப்ரோ, ஒரு ஃபின்ஸ் மாதிரி. பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஆங்கிளில் இருந்து பாருங்கள். இந்த இடத்துல செம்மையாக இருக்குல்ல இந்த லுக் வச்சு பார்க்கும்போது. அல்டிமேட்டு. தாறுமாறு தக்காளி சோறு. க்யூட்டாக இருக்குடி செல்லம். போகலாமா? சாரி. சரி ஓகேண்ணா, க்யூட்டாக இருக்குன்னு சொன்னேன். திட்டவா செஞ்சேன், இடிக்கிற. நான் சொல்லலை டோக்கியோ செல்லக்குட்டி ஃபுல்லாகிரும்ன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 200 கிலோமீட்டர்ஸில் தான் ஒரு பாயிண்ட் குறையும்னு நினைக்கிறேன். இல்லை 210 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து குறையும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக வண்டியில் ஓட்டிகிட்டே நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா. ஆனால் என்னடா இது 225 கிலோமீட்டர் ஓடிச்சு, என்ன ஃபுல்லுனே காட்டுது. லூஸாக இருக்குமோ இது, அதாவது மிஸ்டேக்காக இருக்குமோ இந்த மீட்டர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட்டு இருக்குது. என்ன சொல்கிறது இப்போ நான், என்னடா பண்ணுறது உன்னை வச்சுக்கிட்டு. சரி கரெக்டாக காட்டு, இல்லைனா மைலேஜ் கரெக்டாக சொல்லலை அப்படின்னா என்ன கொண்டுருவாங்க. ஓகேவா? டோக்கியோ உன்னோட சிஸ்டம் ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணு. A few moments later. கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ரிப்பை ஆன் பண்ணி 481 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இன்னும் 2 பாயிண்ட் பெட்ரோல் வந்து காட்டுது. ஸோ ஒரு பாயிண்டில் பிளிங்க் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் வந்து போடுவோம். அப்படின்னா தான் ஒரு ஓவரால் ஃபிகர் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ட்ரிப் 1 வந்து இப்போ 500 வந்து ஆயிடுச்சு. அதாவது 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரிப் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் வந்து பெட்ரோல் வந்து இருக்குது. இன்னும் பிளிங்காக ஆரம்பிக்கல. இனி எந்த பெட்ரோல் பங்க் வருதோ அதில் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணிடலாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹெச்பி பெல்லுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். கார்டு உண்டு இல்லைண்ணா, டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. ஓகே, போதுண்ணே பெட்ரோல் நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து போடுங்க, அந்த மேலே வரைக்கும் மட்டும் போடுங்கண்ணே. ஓகேண்ணே பஸ் போதுண்ணே. ஓகே, இப்போ டேங்க் வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணிட்டோம். கையை வச்சு தொட்டு பார்ப்போமா? இங்கே தான் இருக்குது பெட்ரோலு. ஸோ பார்த்துக்கங்க, 9.12 லிட்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்குது. 9 லிட்டர் 120 மில்லின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ வந்து பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடுவோம் எவ்வளோ ட்ரிப்பு வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிப் 1 509.7 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் ஆகிருக்கோம். இப்போ நம்ம வந்து 9.12 லிட்டருக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ கால்குலேட்டர் எடுத்து வந்து பார்த்துக்கலாம். கால்குலேட்டர் அடித்து கிளிக் பண்ணும்போதெல்லாம் காலண்டர் கிளிக் பண்ணக்கு தான் ஃபஸ்ட்டு கை போகுது. ஸோ கால்குலேட்டரை கிளியர் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ரொம்ப பிரைட்னஸ் இருந்தால் வீடியோவில் வந்து குவாலிட்டி வந்து தெரியாது. ஸோ இப்போது 509 பார்த்தே டைப் பண்ணுவோம், தப்பாக டைப் பண்ணிட்டேன்னா 0.7 இதை டிவைடட் பை 9.12 லிட்டர்ஸ். ஸோ அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். என்னது 55.8 லிட்டரா? 1 லிட்டருக்கா? ஏண்டா உளருது? 55.8 கிலோமீட்டரா? 1 லிட்டருக்கு எவ்வளோ? டோக்கியோ உன் காலை காட்டுமா செல்லும்? நான் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறேன். இங்கே இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறியா நீ? இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும். 55.8 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கு 1 லிட்டருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 500 கிலோமீட்டர் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு 50 இல்லைனா 60 செக் பண்ணல. செம்ம ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. ஐயோ அப்பா, இவ்வளோ ஸ்டைலான வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா யாராக நம்புவாங்களா? தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பபாய். லவ் யூ ஆல். லவ் யூ டோக்கியோ செல்லம். லவ் யூ ஸோ மச். இந்த விலாகில் அப்படி எக்ஸ்ட்ரா என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுவே ஒரு சம்பவம் தான். லாஸ்ட்டில் ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருப்பேன்ல, அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு நான் பேசியிருப்பேன். அது வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
அந்த டைமில் மழை வேறு வந்து பெஞ்சிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் வந்து மைக் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. கேமராவை கழட்டி உள்ளே வச்சுருந்தேன். கடைசியில் சரி ஓகே பெட்ரோல் பங்க் வந்துன்னு சொல்லி எல்லாமே எடுத்து மாட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போகும்போதே லைட்டாக தூத்திட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதில் மைக்கு கரெக்டாக அந்த ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஒரு ட்ராப் வாட்டர் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. சவுண்ட் ஒரு மாதிரி கரகரன்னு கேட்டுகிட்டே இருக்குது. எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், வேறு எதுவுமே இல்லை. அதோட ஒரிஜினல் கிளிப்ஸை நான் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். அந்த சவுண்டை வச்சுட்டு உங்களால் கண்டிப்பாக வீடியோ பார்க்க முடியாது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து ரியலி R15M வந்து இவ்வளோ மைலேஜ் வந்து கிடைக்குது. நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் இல்லை 85 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரேஞ்சிலே வந்து ஓட்டிகிட்டே வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பைக் எடுக்கிறதுக்காக போனேன், எடுத்துகிட்டு வந்துட்டு